பாலிமர் நோட்டை நீங்கள் என்ன தான் கசக்குனாலும் டேமேஜ் ஆகாது. ஸோ அதே ஷேப்புக்கு மறுபடியும் வந்துடும். ஸோ பாலிமர் நோட்டை வந்து நீங்கள் கிழிக்க ட்ரை பண்ணால் கூட கிழிக்க முடியாது. ஈவன் ஒரு ஹேண்ட் இல்லை 2 ஹேண்ட் வச்சு கூட நீங்கள் கிழிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிழிக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேப்பர் கரன்சி பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண வேண்டியது லெனின். ஸோ லெனின்ன்றது பார்த்திங்கனாக்கா ஒரு புல் வகையை சேர்ந்தது. அதை கட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு பஞ்சு போல் ஒரு லேயர் கிடைக்கும், ஃபைபர். ஸோ லெனின் ப்ளஸ் காட்டன் இந்த 2 மெட்டீரியலை மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடியது தான் பேப்பர் கரன்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாலிமர் நோட், அதாவது பிளாஸ்டிக் கரன்சி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஓகே, ஸோ பிளாஸ்டிக் கரன்சி ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 1988. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு வைட் ஒரு 50 கண்ட்ரீஸ்க்கு மேலே வந்து பிளாஸ்டிக் கரன்சி யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை. அதுக்கான பல ரீசன்ஸ் இருக்குது, அதை நம்ம வீடியோவோட செகண்ட் ஹாஃபில் பார்க்கலாம். இது வரைக்கும் பிளாஸ்டிக் கரன்சி யூஸ் பண்ண கண்ட்ரிஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா, ப்ரூனே, கனடா, வியட்நாம், நியூசிலாந்து, சிங்கப்பூர், மால்தீவ்ஸ், மலேசியா, யூகே, ஸ்ரீலங்கா, ஹாங்காங், நேபாள், பங்களாதேஷ், சைனா. நம்மளுடைய கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர் $2, $5, $10, ஹாங்காங் $10, வியட்நாம் 10,000, 20,000, 50,000, ப்ரூனே $1, மலேசியா 1. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் கரன்சி, பாலிமர் நோட் இதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். பேப்பர் கரன்சி பார்த்தீங்கன்னாக்கா காட்டன், லெனின், ஸோ இந்த 2 மெட்டீரியலை வச்சு பயன்படுத்தியிருப்பாங்க. பட் பாலிமர் நோட்டுன்றது பிளாஸ்டிக்கில் தயாரிக்கக்கூடிய நோட். செகண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் கரன்சி இதோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. பாலிமர் நோட்டோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் டபுள் த டைம்ஸ். ஸோ இதனால் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் கரன்சியோடைய லைஃப்பை விட பாலிமர் நோட்டோடைய லைஃப் 5 டைம்ஸ் அதிகம். ஓகே, ஸோ பாலிமர் நோட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணால் ஒரே வழி தான் இருக்குது, பேர்ன் பண்ண மட்டும்தான் முடியும். மற்றபடி நம்ம மடக்குனாலோ பஸ்ஸில் வச்சாலோ, ஓகே, வாஷிங் மிஷினில் போட்டால் கூட இது டேமேஜ் ஆகாது. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரி பாலிமர் நோட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிமிலாரிட்டி இருக்கும். ஒரு டிரான்ஸ்பரண்ட் செக்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாங்காங் $10. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் பேப்பர் கரன்சி. ஸோ பாருங்கள், இதில் எந்த டிரான்ஸ்பரண்ட் செக்ஷனும் இல்லை. ஓகே, ஸோ இதே சிமிலர் டிசைனில் செகண்ட் நீங்கள் பார்க்க போகிறது பாலிமர் நோட். பாருங்கள், ஒரு டிரான்ஸ்பரண்ட் செக்ஷன் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் நோட். ஓகே, ஸோ இந்த 2 நோட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2003. செகண்ட் பாலிமர் நோட் பார்த்தீங்கன்னாக்கா 1 அக்டோபர் 2007. ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த சேம் நோட்டை வந்து ஹாங்காங் பாலிமர் நோட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மற்ற எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. சேம் லோகோ, இமேஜ், கலர். இதோடைய பேக் சைடு பார்க்கலாம். ஸோ பேக் சைடு கூட சிமிலராக இருக்குது. நம்ம வீடியோவோட செகண்ட் ஹாஃப்க்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தியாவோட சின்ன சின்ன நாடுகள், அதாவது நேபாள், ஸ்ரீலங்கா, ப்ரூனே, இது மாதிரி நிறைய நாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா பாலிமர் நோட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோட ஜேர்னி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 19 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நம்ம ட்ரை பண்ணுறாங்க. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் 7 இயர்ஸ் ஓடுது.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 2009 அக்டோபர், அதாவது டினாமினேஷன் 10 ருபீஸில் வந்து ஒரு 1 பில்லியன் நோட் வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஒரு 4 இயர்ஸ் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் போயிட்டுருக்கு. 2013 மார்ச் ராஜ்யசபாவுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கிட்டேருந்து ஒரு ரிட்டர்ன் மெசேஜ் வருது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஃபீல்ட் ட்ரையல் பண்ண போகிறோம், 5 டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் நம்ம வந்து இதை செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கொச்சி, மைசூர், ஜெய்ப்பூர், புவனேஸ்வர், சிம்லா. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் பேங்க்கோடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் 2015 to 16 ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. 2 டிஃப்ரெண்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் கிட்ட கொடுத்து பண்ண போகிறதா. ஸோ ஆர்பிஐடைய ஆனுவல் ரிப்போர்ட் 2016 to 17, 17 to 18 இது வரைக்கும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஓகே, ஸோ ஃப்யூச்சர் தான் நமக்கு பதில் சொல்லும் இந்தியாவுடைய பாலிமர் நோட் எப்போ ரிலீஸ் ஆகுன்ட்டு. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.